ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம புதுசாக பட்டா பேடு ரிங்கு போடலான்னு சொல்லிட்டு ரிங் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது நம்ம இன்னைக்கு தான் வந்து அன்பாக்சிங் பண்ண வீடியோ போட்டிருந்தேன். அது அதில் நம்ம ரேட்டு போடலை. அது எப்படின்னா, ஒரு பீஸ் 30 ரூபா, செயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தால் 35 ரூபா. நம்ம அது 7mm தான் போட்டிருந்தோம். நம்ம இப்போ இந்த பட்டாக்கு தான் போட போகிறோம். இதில் நம்ம கவுண்டிங் இந்த எடுத்துருக்கோம் ரிங்கு. இதில் நம்ம சேனலோட நேமும் ஃபோன் நம்பரும் கவுண்டிங் நம்பரும் போட்டிருக்கோம். இது நம்ம 1 நம்பரு. ஃபஸ்ட்டு பேடுக்கு 1 நம்பர் போட போகிறோம். வாங்க இப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போடுறது கொஞ்சம் ரிஸ்க்கான காரியம்தான். எப்படி போடுறோன்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்கள். நம்ம 7mm போட்டிருக்கோம். இவ்வளோ போகுதான்னு தெரியல. இந்த 3 விரலையும் நம்ம பிடிச்சி இதுவாக தான் போடணும். நம்ம பிளத்து அதில் காட்டியாச்சுன்னா கால் இதாக டேமேஜ் ஆகும். அது சரியாகாது. சைஸு கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரிஸ்க்கு தான் போடுறது. கறக்க இறக்கி தான் போடணும். பக்கத்தில் போயிடுச்சு. போட்டுட்டோம். இந்த சின்ன விரல் நம்ம லாஸ்ட்டாக உள்ளே போனதுக்கப்புறம் இந்த சின்ன விரலை நம்ம வெளியே எடுக்கணும். ஒரு தடவை போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கலக்கவும் முடியாது. ஃபைனலாக போட்டுட்டோம். இந்த பாருங்கள், போட்டாச்சு. கஷ்டப்பட்டு தான் போட்டிருக்கோம். டேமேஜ் ஆச்சா என்னன்னு ஒன்றும் தெரியல. ஃபஸ்ட்டு பேடுக்கு போட்டுட்டோம். இன்னும் 2வது பேடுக்கு 2வது நம்பர் தான் போட போகிறோம். வாங்க போடலாம். இப்படி போடுறோன்னு சொல்லி இந்த இதுதான் 2ஆம் நம்பரு. இந்த தெரியுது பாருங்கள், 2ஆம் நம்பரு. இப்போ போட போகிறோம். அங்கே போடலாம். இந்த 3 விரலையும் பஸ்ஸு பிடிச்சி போடணும். கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். பார்த்து போடணும். கறக்கு இறக்கி தான் போடணும். கறக்கு இறக்கி போட்டால் தான் லூஸாக அவங்கள போகும். பிளத்தை அதுகிட்ட காட்டக்கூடாது. காட்டியாச்சுன்னா காயில் டேமேஜ் ஆகும்.
போயிடுச்சு. இது போட்டதுக்கப்புறம் திரும்ப கலத்த வராது, சின்னதிலே போட்டால் தான் வந்து. போட்டுட்டோம் கைஸ். இதேமாதிரி நம்ம பட்டாக்களுக்கெல்லாம் போடணும். இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. பெரிய பேடு போட முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் 2 வாரம் பட்டாக்களுக்கெல்லாம் போட முடியுமான்னு தெரியல. அது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது. 8 mm நான் கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி எல்லா பட்டாவும் மெதுவாக தான் போடணும். அது கொஞ்சம் லைட்டாக வலிக்கும், அதனால் பார்த்து தான் போடணும். அதனால் நம்ம போட்டுட்டோம். இதேமாதிரி நம்மகிட்ட இருக்க பட்டாக்களுக்கெல்லாம் போட போகிறோம். நம்ம போடுறது கரெக்டாக சரியானு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம போடுற மெத்தட் வந்து கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சைஸும் கரெக்டாகனு சொல்லுங்கள். ஓகே, பாய் காய்ஸ்.